ஈர்ப்பு விசை தொடர்பான நியூட்டனின் விதியை குறிப்பிடுக. நியூட்டனின் விதியை கேட்கிறாங்க. என்ன நியூட்டனின் விதி? ஈர்ப்பு விதி, ஈர்ப்பு விசை தொடர்பான நியூட்டனின் விதி. ஈர்ப்பு புலத்துக்குள்ள ரெண்டு திணிவுகள் இருக்கிற நேரம் திணிவுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசையானது திணிவுகளின் பெருக்கத்துக்கு நேர்விகித சமனாகவும் அந்த திணிவுகளுக்கு இடையிலான தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகும் அப்படின்னு சொல்லி யாரு நியூட்டன் சொன்னது. அதை எழுதி நீங்க சொன்னா சரி சரி. அப்ப ஈர்ப்பு புலத்துக்குள்ள இரு திணிவுகளுக்கு இடையிலான ஈர்ப்பு விசையானது அத்திணிவுகளின் பெருக்கத்துக்கு நேர்விகித சமனாவதோடு அவற்றுக்கு இடையிலான தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமன் எழுதுவாங்க. சரியா? அப்ப இதெல்லாம் உங்க அடிப்படையான சின்ன சின்ன கேள்விகள். அடுத்தது, ஈர்ப்பு புலத்தில் உள்ள ஒரு புள்ளியில் ஈர்ப்பு அழுத்தத்திற்கான வரைவிலக்கணத்தை குறிப்பிடுக. ஈர்ப்பு அழுத்தம் என்றா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முடிவிலி தூரத்துல இருந்து ஓரலகு திணிவு, அப்ப இங்க குறிப்பிடணும் கட்டாயம், ஓரலகு திணிவு முடிவிலி தூரத்திலிருந்து ஓரலகு திணிவை ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வரத்துக்கு ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக செய்ய வேண்டிய வேலை அதுதான் என்னது? ஈர்ப்பு அழுத்தம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். முடிவிலிருந்து அலகு திணிவை ஈர்ப்பு புலத்தினுள் உள்ள புள்ளி ஒன்றுக்கு கொண்டு வரத்துக்கு செய்யப்படும் வேலை அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்தம் எனப்படும். அப்புள்ளியில் ஈர்ப்பழுத்தம் ஏன் மறையாகும் என்பதற்கான காரணத்தை தருக என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க ஈர்ப்பழுத்தத்துக்கான சமன்பாடு எழுதைக்குள்ள நாங்க பார்த்த நாங்க V சமன் -GM/R. அப்ப எனக்கு தெரியும் முடிவிலி தூரத்துல உள்ள ஈர்ப்பு அழுத்தம் 0 சொல்லி. அப்ப இங்க முடிவிலி தூரத்துல இருக்கிற ஈர்ப்பழுத்தத்தோட ஒப்புடைக்குள்ள நான் இந்த ஈர்ப்பு புலத்தினுள் உள்ள ஈர்ப்பழுத்தம் பெருமானம் மிக குறைவு என்று சொல்லி நாங்க சொல்லலாம். அதாவது 0 ஒப்புடைக்குள்ள இங்க இருக்கிறது குறைந்த பெருமானம் என்றா கட்டாயம் இங்க ஒரு மறை பெருமானம் ஒன்று இருக்கும். அப்ப அவன் கேட்கிறான், சொல்லுங்க. திணிவு சக்தி இழந்துள்ளதுனால மறை அப்படின்னு போடல. திணிவு சக்தியை இழந்திருக்கனால இழந்திருக்கும். நாங்க இங்க செய்யப்பட்ட வேலையை பற்றி சொல்லுவோம். வேலையை பற்றி சொல்லுவோம்னு சொன்னா இப்ப ஈர்ப்பழுத்தம் எப்படித்தானே V சமன் எப்படி வரும்? W/M என்று வரும்போது இந்த வேலையை பற்றி நாங்க கதைப்போம். அப்ப ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக செய்யப்படுற வேலை என்று சொல்லி சொல்றாங்க. என்ன ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக செய்யப்படுற வேலை என்று வரும்போது இங்க யார் வேலை செய்யறார்? இங்க வெளி விசை ஏதாவது வேலை செய்யுதா? இப்ப ஒரு திணிவை நீங்க சும்மா சாதாரணமா ஒரு உயரத்துல இருந்து வச்சுட்டு கையை எடுக்கிறீங்க, கையை விடுறீங்க, அந்த திணிவு என்ன செய்யுது? கீழே நோக்கி ஈர்ப்பு விசை. அப்ப இங்க யாரு வேலை செய்யறது? ஈர்ப்பு விசை. அப்ப இங்க புலம் வேலை செய்யறதால அங்க நாங்க என்ன செய்யறோம்? மறை என்று போடுறோம். ஏதாவது ஒரு விசையை கொடுத்து வேலை செய்திருந்தா நாங்க நேர்பெருமானம் என்று போட்டிருப்போம். சரியா? அப்ப நீங்க இதுல குறிப்பிட வேண்டியது புலம் வேலை செய்வதனால் இங்கே மறை பெருமானம் பயன்படுத்தப்படுகிறது அல்லது மறை பெருமானமாக காணப்படுகிறது. புலம் வேலை செய்யாம நாங்க ஒரு விசையை கொடுத்து அந்த பொருளை நகர செய்திருப்போமா இருந்தா அங்க ஈர்ப்பழுத்தம் நேர்பெருமானமா இருந்திருக்கும். அடுத்த பாருங்க, புவியின் திணிவு சந்திரனின் திணிவின் 81 மடங்கு. புவி சந்திரன் ஆகியவற்றின் ஆரைகள் முறையே 6.4 தர 10 மீட்டர், 1.6 தர 10 மீட்டர் ஆகும். புவி தனது அச்சு பற்றி ஒரு முறை சுழல எடுக்கும் காலம் சுழற்சி காலம், அதாவது 24 மணித்தியாலம் ஆகும். சந்திரனின் சுழற்சி காலத்தை கணிக்க என்று சொல்லி கேட்கிறாங்க.
அப்ப நாங்க இங்க பூமியினது திணிவு சந்திரனது திணிவினது 81 மடங்கு. அப்ப இது எம் எர்த், இது எம் மூன். புவி சந்திரன் ஆகியவற்றின் ஆரைகள் முறையை தந்துக்கிறான். புவி தனது அச்சு பற்றி ஒரு முறை சுழல் எடுக்கும் காலம் 24 மணித்தியாலம். அப்ப நாங்க டி சமன் 2π/ω போட்டா ஒமேகாவுக்கு பதிலா இதுல எனக்கு ஒமேகாவுக்கான தொடர்பை கொண்டு வரும். ஒமேகாவுக்கு பதிலா நான் நாங்க பொதுவான ஒரு தொடர்பு கொண்டு எடுப்போம். இப்ப பூமியை சுத்தி ஒரு கோளினது அலைவு காலத்துக்கான சமன்பாடு இது R2 வச்சா இவர் வட்ட இயக்கத்துல இயங்க போற V, ரெண்டுக்கும் இடையிலான ஒரு கவர்ச்சி விசை இருக்கும், மைய நாட்ட விசை. மையம் நோக்கி இவர்ல ஒரு F ஒன்று தொழிற்பட போகுது. மையம் நோக்கி F7MA பாவிக்கிற நேரம் எங்களுக்கு ஈர்ப்பு விசை Gmm/r² equal to m into r⍵². அப்ப ரெண்டு பக்கம் mm கேன்சல் ஆயிடும். இப்ப இதுல இந்த ஆர்ன்றது கேபிட்டல் ஆர். அப்ப r³ ஒமேகா வர்க்கம் சமன் gm இன் கீழ் r³. அப்ப இந்த ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலாக நாங்க இப்ப ஒமேகா சமன் 2π/T என்று எடுத்துனாங்க. அப்ப இங்க ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலா 2π/T கொண்டு வந்து போட்டா முழுவதின் வர்க்கம் சமன் gm/r³. அப்ப எனக்கு இங்க சுற்றல் காலத்துக்கானதான் தொடர்பு கேள்வி. அப்ப T வர்க்கம் சமன் 4π வர்க்கம் r⁻ கீழ் gm. அப்ப நீங்க இதை எடுத்து காட்டிட்டு இதுக்கு பிறகு நீங்க சொல்லலாம் இந்த கேபிட்டல் எம்ன்றது என்ன சொல்லுங்க பாப்போம். எந்த கோளுக்கு பாக்குறோமோ அதுக்குரியது. அப்ப பூமிக்கு பார்த்தா இது பூமியினுடைய திணிவு. சந்திரனுக்கு எழுதும் போது என்ன, அப்ப இங்க நாங்க கவனிக்கணும், திணிவையும் நாங்க கவனிக்கணும். ஏனென்றா பூமியிட திணிவு வேற, சந்திரன் திணிவு வேற. அப்ப நாங்க இங்க இதுல r³/m அதை போட்டிருப்போம்.
விளங்குதா? இப்ப இதுல பூமிக்கு எடுத்த மாதிரி இருந்தா பூமி பூமியில திணிவு தான் இங்க வரும். சந்திரனுக்கு எடுத்தா சந்திரன் திணிவு வரணும் இங்க. இந்த தொடர்பு வந்து இந்த கோள் என்று எடுத்த இந்த கோளினுடைய ஈர்ப்பு என்று பார்த்தா இப்ப இந்த கோளால ஈர்ப்பு விசை எவ்வளவுன்னு பார்த்தனாங்க. அதுதான் இந்த இதுல இந்த சமன்பாடுல பாவிச்சு இதுல வர இந்த கேபிட்டல் எம்ன்றது பூமியினது திணிவு. பூமியில ஈர்ப்பு புலத்துக்குள்ள இவர் சுத்துற நேரம் இப்படி வரப்போ. இப்ப சந்திரனுக்கு எடுத்தா இப்ப சந்திரனினது ஈர்ப்பு விசையால அதை சுத்துற மாதிரி நாங்க யோசிக்கணும். ஒரு புவிசார் நிலைக்கோள் மாதிரி சந்திரன் சார்பான ஒரு நிலைக்கோளை கருத்துல கொண்டு எடுத்தா தான் இங்க எங்களுக்கு இந்த சரியான தொடர்பு வரும். அப்ப நாங்க இங்க இவருக்கு நான் பூமியிட திணிவு போடணும். இங்க பூமியிட திணிவு, அதே மாதிரி அங்க சந்திரன் திணிவு போடும். இப்படி போடுற நேரம் இங்க எனக்கு ஒரு தொடர்பு கொண்டு வரும். என்னன்னு சொன்னா ரெண்டாவது தொடர்பை முதலாவது தொடர்பால பிரிக்கக்குள்ள இந்த எம்இ வந்து மேல போய் பெருக்கப்படும், எம்எம் கீழே வந்துருக்கு. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கிறாங்க இந்த திணிவுகளுக்கு இடையிலான விகிதம் 81. அப்போ பூமியினதும் சந்திரனதும் திணிவுகளுக்கு இடையிலான விகிதம் வந்து 81. என்று சொன்னா நாங்க இதை வர்க்க மூலம் எடுக்கையில் இது 9 வரும். இது 1/2 2 வர்க்கமிட வெட்டுப்பட்டு 2 கணம் 8, இது 9. ஸோ ஆகவே எண் 1 எண் 3 24 9 27 மணத்தியாலம் கொண்டு வரும். ஸோ சந்திரனது சுற்றல் காலம் 27 மணத்தியாலம். அப்ப திருப்பூருக்கா சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. இங்க t² சமன் 4π² gm × r³ வந்தது. சரியா? இப்ப இந்த கேள்வி வந்து பூமியை சுற்றுகின்ற 2 வேற வேற தனித்தனி புவிசார் நிலைக்கோள்கள் என்று தந்திருந்தா நான் அதுக்கு இடையிலான தொடர்பை வந்து நேரடியா t வர்க்கம் நேர்விகித சமன் r³ எடுத்திருக்கலாம். சரியா? இது பூமி. இந்த பூமியை சுத்தி ஒரு தூரத்துல ஒரு செய்மதியும் இன்னொரு தூரத்துல இன்னொரு செய்மதியும் இருந்தால் இவற்றுக்கு இடையிலான ஆரைக்கு இடையிலான தொடர்பையும் சுற்றல் காலத்தை நான் என்ன செய்யலாம் என்றால் இப்படி தொடர்பு எடுக்கலாம். ஆனா இங்க நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒன்று வந்து பூமியினது ஈர்ப்பு புலத்துக்குள்ளையும் மற்றது சந்திரனது ஈர்ப்பு புலத்தை, அதாவது பூமியினது சுற்றல் காலத்தையும் சந்திரனது சுற்றல் காலத்தையும் கணிக்க போறோம். அப்படி கணிக்கிற நேரம் இங்க ஈர்ப்பு புலங்கள் வந்து மாறுது. ஒன்று புவி ஈர்ப்பு புலம், மற்றது சந்திரனது ஈர்ப்பு புலம். அப்படி இருக்கிற நேரம் இங்க பூமியினுடைய ஈர்ப்பு புலத்துக்குள்ள நாங்க போட போற அந்த கேபிட்டல் எம் வந்து பூமியினது திணிவு. சந்திரன் ஈர்ப்பு புலத்துக்குள்ள நாங்க போட போற எம் வந்து அது சந்திரனது திணிவா இருக்கும். ஆகவே நாங்க இங்க கட்டாயம் எம்மையும் கருத்துல கொள்ளணும். சரியா? இப்ப நாங்க விட்டப்புல அந்த எம் கருத்துல கொள்ளாம விட்டதான் நாங்க விட்டப்புல இல்லை. அப்ப நீங்க இந்த எம்மையும் நீங்க கட்டாயம் கருத்துல கொள்ளணும். சரியா? தனிய பூமி என்று தந்து பூமியினுடைய ஈர்ப்பு புலத்துக்குள்ள கேள்வி கேட்டிருந்தா நாங்க நேரடியா t வர்க்கம் நேர்விகித சமன் r³ எடுத்திருப்போம். இங்க வந்து ஈர்ப்பு புலம் வந்து மாறுது. ஒன்று பூமியால ஏற்படுத்தப்பட்டது, மற்றது சந்திரனது ஈர்ப்பு புலம். சரியா? அதால நாங்க இங்க எம்மையும் சேர்த்துனாங்க. அப்ப இது உங்களுக்கு இப்ப கிளியரா? இல்லாட்டி வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன்.
சார் இதுல ஆறு வந்து பூமிக்கும் சந்திரனுக்கும் நடுவுல இருக்க தூரம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, இது வந்து என்னன்னு சொன்னா இதுல பாவிச்சது வந்து பூமியினுடைய அந்த, அதாவது ஒரு புவிசார் நிலைக்கோள் என்று எடுத்து அந்த புவிசார் நிலைக்கோளுக்கான சுற்றல் காலத்துக்கான தொடர்பெடுத்தா அதுதான் என்னது பூமியினுடைய சுற்றல் காலம் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். சரியா? அப்ப நான் இதுல எடுத்தது வந்து இது ஒரு புவிசார் நிலைக்கோள் என்று எடுத்து செய்து, இப்ப எனக்கு பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுதுன்னு சொன்னா அதுக்கு நாங்க புவி ஈர்ப்பு என்ன ஈர்ப்பு புலத்துல வந்து சுற்றல் காலம் காண்றதுன்றது வந்து கொஞ்சம் என்ன சிக்கலான ஒரு விஷயமா இருக்க போகுது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த பூமியை சுற்றி ஒரு புவிசார் நிலைக்கோள் ஒன்று இயங்குது என்று வச்சு அதனுடைய சுற்றல் காலத்துக்கான தொடர்பு எடுத்தனா இருந்தா அது என்னவா இருக்க போகுது? புவிசார் நிலைக்கோள்கள் என்று சொன்னா பூமியினது சுற்றல் காலத்துக்கு சமனான சுற்றல் காலத்தை உடைய ஒரு கோள். அப்ப அதுக்கான ஒரு பொதுவான தொடர்பு என்று எடுத்துட்டு அதுல நான் கொண்டு வந்து இதை பிரதியிட போறேன். ஒரு பூமிக்கு பிரதியிடுறேன், மற்றது சந்திரனுக்கு பிரதியிடுறேன். ஓகே அப்ப ஓகே சார். அப்ப எங்களுக்கு சந்திரனது சுற்றல் காலம் வந்திருக்கு 27 மணித்தியாலம் என்று சொல்லி. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, சந்திரனை சுற்றும் இணை சுற்று செய்மதி கொண்டிருக்க வேண்டிய 3 தேவைப்பாடுகள் யாவை? ஜியோ ஸ்டேஷனரி என்று சொல்லி தந்துக்கிறாங்க. சந்திரனை சுற்றும் இணை சுற்று செய்மதி கொண்டிருக்க வேண்டிய தேவைப்பாடுகள் அவை. அப்ப நான் சொல்லிட்டேன் என்ன, ஒன்று வந்து இந்த ஜியோ ஸ்டேஷனரி என்று சொன்னா புவிசார் நிலைக்கோள்கள் என்ற ஒரு மாதிரி. இப்ப உங்களுக்கு சந்திரனை சார்பா வச்சு கொண்டு சுத்துற நிலைக்கோளை பற்றி கேள்வி கேட்கிறான். அப்படின்னு சொன்னா அந்த சந்திரனை சுற்றும் இணை சுற்று இருக்குல்ல, அதனுடைய ஆவர்த்தன காலம் என்னவா இருக்கணும்? சந்திரனது ஆவர்த்தன காலத்துக்கு சமனா இருக்கணும். சரியா? அதே மாதிரி அந்த சந்திரனது சுழற்சி திசையும் அந்த இணை சுற்று, அதாவது ஜியோ ஸ்டேஷனரி செய்மதியினது சுழற்சி திசையும் வந்து சமனா இருக்கணும். இப்ப உதாரணமா இப்படி யோசிப்போமே, இது எங்களோட பூமி. சரியா? எப்பவும் இலங்கைய பார்த்து கொண்டிருக்க, ரைட், இலங்கையை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி நான் ஒரு செய்மதியை வந்து அனுப்பிவிடுறேன். அதாவது புவிசார் நிலைக்கோள்கள், ரைட், புவிசார் நிலைக்கோள்கள் சொன்னா அவர் எப்பவுமே குறித்த ஒரு பகுதியைத்தான் பார்த்து கொண்டிருக்கணும்னு சொல்லி நாங்க அனுப்புவோம். சரியா? அப்ப இந்த சேட்டலைட் வந்து எப்பவுமே இலங்கையை தான் வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கணும்னு சொன்னா, இப்ப இலங்கையோட சுற்றல் திசை இந்த பக்கம் இருக்குன்னு வைங்க. சரியா? அப்ப இப்படி சுத்துதுண்டா இந்த செய்மதியும் வந்து கட்டாயம் என்ன செய்யணும்? அவரோட சேர்ந்து மேல இவர் எங்க போறாரோ அவரும் சேர்ந்து போகணும்னு சொன்னா கட்டாயம் என்ன? அவர் சுழற்சி திசையும் வந்து என்னவா இருக்கணும்? ஒரே திசையில இருந்தா தான் இவர் இங்கால மூவ் பண்ண இவரும் இங்கால மூவ் பண்ணுவார். இவர சுழற்சி திசை வேற அவர சுழற்சி திசை வேறையா இருக்குமா? இந்த என்ன நடக்கும்? இவர் இப்படி சுத்த இவர் மற்ற மாதிரி சுத்த என்ன நடக்கும்? இப்ப ஸ்ரீலங்கா அந்த பக்கம் நகரும், இவர் இங்கால, அதாவது ஒன்று விலத்தி போற மாதிரி போயிடுவேன். அப்ப ஒன்றுக்கு மேல ஒன்று, அதாவது
இலங்கைக்கு நேரையே இவர் எப்பவும் நிற்க முடியாம போயிடும். அப்போ புவிசார் நிலைக்கோள்கள் என்று சொன்னா பூமிக்கு மேல இருக்கிற ஏதாவது ஒரு பகுதியை தொடர்ச்சியா இவர் கண்காணிக்கக்கூடிய மாதிரி அதுக்கு மேலேயே இருக்கணும். அப்ப இவர சுற்றல் காலமும் சமனா இருக்கணும். அதே மாதிரி இவர சுழற்சி திசையும் கட்டாயம் சமனா இருந்தா தான் அது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது இணை சுற்று செய்மதிகள் என்று சொல்லி சொல்லுவோம். புவியை சுற்றும் இணை சுற்று செய்மதி புவியின் மையத்திலிருந்து 4.2 தர 17 மீட்டர் தூரத்தில் இருக்குமாயின் சந்திரனை சுற்றும் இணை சுற்று செய்மதி சந்திரனின் மையத்திலிருந்து எத்தூரத்தில் இருக்கும் என கணிக்க. புவியை சுற்றும் இணை சுற்று செய்மதி புவியின் மையத்திலிருந்து 4.2 தர 17 மீட்டர் தூரத்தில் இருக்குமாயின் சந்திரனை சுற்றும் இணை சுற்று செய்மதி சந்திரனின் மையத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என காட்டுது என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எனக்கு இதுல சுற்றல் காலம் வந்து இப்ப இணை சுற்றுன்னு சொன்னா 2 சுற்றல் காலமும் சமன், சரியா? அப்படி என்று இருக்கிற நேரம் நான் இந்த ஏற்கனவே எடுத்த தொடர்பை இப்ப பாவிப்போம். இதுல ஏற்கனவே எடுத்த தொடர்பை பாவிச்சால் இதிலேயே போட்டு பார்ப்போம். ஏனென்றா நாங்க இப்ப சுற்றல் காலத்துக்கான பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நாங்க இந்த எடுத்த தொடர்பிலேயே நாங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். டி வர்க்கம் சமன் டி வர்க்கம் நேர்விகித சமன் ஆர் கணத்தின் கீழ் எம். அப்ப எனக்கு இப்ப பூமிக்கு பாவிச்சா 24 மணித்தியாலம் நேர்விகித சமன் இப்ப 4.2 தர 17 மீட்டர் முழுவதின் கணம். அதே மாதிரி கேபிட்டல் எம் இதை பூமியின் அழுத்தினி வந்து போடுவோம் எம்இ. ஸோ இது முதலாவது. அதே மாதிரி சந்திரனுக்கு போட்டோம்னு சொன்னா 27 மணித்தியாலம் என்று கண்டு வச்சிருக்கிறோம். இப்போ 27 மணித்தியாலத்தினுடைய வர்க்கம். இப்ப இதுதான் கேள்வி, மையத்திலிருந்து எவ்வளவு தூரம் உண்டு. அப்ப ஆர்கணத்தின் கீழ் நாங்க இங்க சந்திரனது திணிவை வந்து நாங்க பூமியின திணிவு சார்பில் போடலாம், அல்லது நேரடியா இப்ப எம்எம் போட்டுட்டு பிறகு எடுத்த தொடர்பை வச்சுக்கொண்டு பிறகு பார்ப்போம். இப்ப எனக்கு சந்திரன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல அந்த அதனுடைய இணை சுற்று சுத்தி கொண்டிருக்கும் தான் கேள்வி. நாங்க என்ன செய்ய மாட்டோம், இப்ப 2வது தொடர்பை 1வது தொடர்பால பிரிப்போம். பிரிச்சால் எனக்கு 27/24 முழுவதின் வர்க்கம் அது சமன் ஆர் கணத்தின் கீழ் 4.2 தர 17 முழுவதின் கணம் தர எம்இன் கீழ் எம்எம் என்று வரும். மூ 9/27 3/8/24 முழுவதின் வர்க்கம் இது 4.2. இங்க எம்இன் கீழ் எம்எம் போட்டோம்னா 81 வரும்.
இந்த 9 வர்க்கம் 81 இங்க 81 வெட்டுப்பற்றும். அப்ப இங்க இதை நாங்க 64 என்று போடலாம். தர 4.2 தர 10/7 முழுவதின் கணம். அது வந்து ஆர் கணத்துக்கு சமனா இருக்க போகுது. மற்றது இதுல 64 வேணும்னு சொன்னா நாங்க நன்னாங்க 16 நாங்க 64. அப்ப கணத்தை எடுத்து விட்டா ஆர் சமன் 1/4 தர 4.2 தர 10/7 என்று இருக்கும். அப்ப சுருக்கினோம்னு சொன்னா ஆர் சமன் 4 5 1.05 தர 10/7 மீட்டர் 2 பேர். அப்ப இந்த தொடர்பை பாருங்க இருக்கா. இந்த தொடர்பு எப்படி எடுத்தேன்னு சொன்னா இதுல ஏற்கனவே எடுத்த தொடர்பு தான். இங்க அளவு காலம் வந்து R³ M எடுக்கிறேன். ஏண்டா ஒன்று பூமி ஒன்று சந்திரன். ஆகவே இப்படி எடுக்கிறேன். அப்ப 24 பூமிக்கு எடுத்தா சுற்றல் காலம் 24 மணித்தியாலம். பூமியில இருந்து புவிசார் நிலைக்கோள் வந்து 4.2 தர 17 மீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்லி தராங்க. கேள்வி வந்து சந்திரனினுடைய இணை சுற்று வந்து எவ்வளவு தூரத்துல சுற்றும் என்று கேட்கிறான். அப்ப இங்க எனக்கு திணிவு இங்க வேற சந்திரன் திணிவு வேற, பூமியினது திணிவு வந்து சந்திரன் திணிவினுடைய 81 மடங்குன்னு சொல்லி தந்துக்கிறான். புவியிலிருந்து சந்திரனை அவதானிக்கும் போது எப்போதும் சந்திரனின் ஒரு பகுதி மாத்திரம் தென்படுவதற்கான காரணம் யாதுன்னு சொல்லி கேட்கிறான். இப்ப இது பூமியா இருக்குது. இது சந்திரன் சொன்னா இவங்க சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா எப்பவும் பூமிக்கு வந்து இந்த சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்லி. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப சந்திரன் வந்து பூமியை சுத்தி கொண்டு இருக்க போகுது. ஸோ பூமியும் என்ன செய்யுது? தன்னைத்தானே சுத்துது. என்ன பூமி தன்னைத்தானே சுத்துது, சந்திரன் பூமியை சுத்துது. அப்படி சுத்துற நேரம் ரெண்டினுடைய சுற்றலும் வந்து ஒரே மாதிரி இருக்குமா இருந்தா இது பூமி, இது சந்திரன். இது இதனுடைய சுற்றல் வந்து அதாவது பூமியினது சுற்றலும் சந்திரனது சுற்றலும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ஒருங்கிணைந்த சுழற்சின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இது வேணுமெண்டா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். பாத்தியா? வேணுமெண்டா திருப்பி போட்டு விடம் பாரு. இந்த கேஸை பாருங்க. இப்படி சுத்துற நேரம் நாங்க சந்திரன் ஒரு பகுதியை தான் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பூமி வந்து தன்னைத்தானே சுத்த போகுது, அதே டிரெக்ஷன்ல இந்த சந்திரன் வந்து பூமியை சுத்த போகுது. அப்ப நாங்க சந்திரன் ஒரு பகுதியைத்தான் எப்பவும்
நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டு சுற்றலும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதால அது நாங்க ஒருங்கிணைந்த சுழற்சி என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு வீடியோ பார்க்கணுமெண்டா சிங்க்ரோனஸ் ரொட்டேஷன் அடிச்சு பாருங்க, யூடியூப்ல இருக்கு. அப்ப அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா ஒருங்கிணைந்த சுழற்சி. இரு நட்சத்திரங்களின் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 10r ஆகவும் அந்நட்சத்திரங்களின் திணிவுகளின் முறையே m16m ஆகவும் அவற்றின் ஆரைகள் முறையே r2r ஆகவும் உள்ளது. m திணிவுடைய உடல் ஒன்று பெரிய நட்சத்திரத்தின் மேற்பரப்பில் இருந்து சிறிய நட்சத்திரத்தை நோக்கி நேரான பாதையில் சுடப்படுகிறது. அவ்வுடல் சிறிய நட்சத்திரத்துடன் மேற்பரப்பை அடைவதற்கு அவ்வுடலுக்கு வழங்க வேண்டிய இழிவு வேகம் v மினிமத்திற்கான கோவையை gmr சார்பாக பெறுக. இரு நட்சத்திரங்கள் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 10r. அப்போ ஒரு நேர்கோட்டால இணைப்போம். ஒன்று r2r மற்றது r என்று சொன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் வந்து 7r இருக்கு. ரெண்டு மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 10r என்று சொன்னா இது r இது 2r. அப்போ 10rல 3r போனா 7r. ஓகே, இதுல திணிவு 16m மற்றதுல திணிவு m. இப்ப m திணிவுடைய உடல் ஒன்று பெரிய நட்சத்திரத்தின் மேற்பரப்பிலிருந்து சிறிய நட்சத்திரத்தை நோக்கி நேரான திசையில் சுடப்படுது. ஸ்மால் m நேராக சுடப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வுடல் சிறிய நட்சத்திரத்தின் மேற்பரப்பை அடைவதற்கு அவ்வுடலுக்கு வழங்க வேண்டிய இழிவு வேகம் v விநியோகத்திற்கான கோவையை gmr சார்பில் பெறுக. அப்ப இங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு திணிவு இருக்குண்டா இந்த திணிவை சுற்றி வர ஒரு ஈர்ப்பு புலம் இருக்க போகுது, இந்த திணிவை சுற்றி வர ஒரு ஈர்ப்பு புலம் காணப்பட போகுது. திணிவுகளை சுத்தி எப்பவும் ஈர்ப்பு புலம் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ஈர்ப்பு புலத்துல, அதாவது 16m என்ற திணிவினுடைய ஈர்ப்பு புலத்தில இருந்து m திணிவுடைய புலத்துக்குள்ள போகணும்டா இவருக்குரிய தப்பல் வேகத்தை கண்டு பிறகு அதுக்குரியதை கண்டுபிடிக்கலாம். அல்லது மொத்த சக்தி என்று பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ள வர்ற நேரம் சக்தி காப்பை பாவிச்சும் பார்க்கலாம். இதனுடைய மேற்பரப்புல இருக்கிற சக்தி என்ன, இந்த v மினிமத்தை தான் கேள்வி கேட்கலாம். இந்த மேற்பரப்பு அடைகிற நேரம் உள்ள சக்தி என்ன?
இதுல நாங்க என்ன செய்வோம்டா, நாங்க தப்பல் வேகம் பார்த்தனாங்க. தப்பல் வேகம் பார்க்கக்குள்ள தப்பல் வேகத்தை நிறுவுறதுக்கான தொடர்பு பார்த்தனாங்க. இப்போ உதாரணமா பூமியினது தப்பல் வேகம் என்று பார்க்கக்குள்ள பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து ஒரு குறித்த திணிவை வந்து நான் ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறதுக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய இழிவு வேகம்தான் தப்பல் வேகம் என்று பார்த்தனாங்க. அப்ப இங்க தப்பல் வேகத்துக்கான தொடர்பு u7√2gr என்று வந்தது. அப்ப இங்க நான் என்ன செய்யணும் சொன்னா, பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற சக்தி சமன் முடிவிலியில இருக்கிற மொத்த சக்தி என்று பார்த்தனாங்க. அப்ப இப்ப இந்த இடத்துல மொத்த சக்தி என்று வரும்போது இந்த டோட்டல் எனர்ஜி இந்த இடத்துல 0 என்று பார்த்தனாங்க முடிவிலி தூரத்துல. ஸோ அதே மாதிரி நான் இங்க பாவிக்கணும்ன்றா இவரினுடைய ஈர்ப்பு புலம் 0 அதே மாதிரி இவரையும் ஈர்ப்பு புலம் 0 இடம். இங்க பாத்தீங்கன்னா பூமி அந்த திணிவினது மேற்பரப்பில இருந்து ஒரு திணிவு ஈர்ப்பு புலத்தை தாண்டி போகணும். இது ஈர்ப்பு புலத்துக்கு வெளியில இருந்து ஈர்ப்பு புலத்துக்குள்ள வரும். அப்ப இங்க எனக்கு பூமியினது ஈர்ப்பு புலத்தை மீறி போறதுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய இழிவு வேகம் எவ்வளவு வேண்டா, பூமியினுடைய ஈர்ப்பு புலத்துக்குள்ள வாரத்துக்கு கொடுக்க வேண்டிய மினிமம் வேகம் வந்து, அதாவது இழிவு வேகமும் இதேதான் இருக்குமே. இப்போ ஒன்றை விட்டு வெளியில போகணுமெண்டா திருப்பி உள்ள வரணுமெண்டா மினிமம் இவ்வளவு இருந்தா எங்களுக்கு போதும். அத மாதிரி நாங்க இதுல எடுத்தோம்னு சொன்னா இந்த ரெண்டு திணிவாலையும் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டுக்கும் பொதுவான ஒரு புள்ளியில ரெண்டுக்குமான ஈர்ப்பு புலம் வந்து 0 இருக்கிற புள்ளியை வந்து நீங்க கண்டுபிடிக்கும். சரியா? ஏதோ ஒரு புள்ளி அந்த இடத்துல ஈர்ப்பு புலச்சரிவு 0 இருக்கணும் என்ற புள்ளியை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அதை நான் எக்ஸ் என்று போடுறேன். அந்த புள்ளி அதாவது ஜி வந்து 0 இருக்கிற புள்ளியை நான் எக்ஸ் என்று போடுறேன். போட்டா எக்ஸ்ல இருந்து இந்த மையத்துக்கு இடையிலான தூரத்தை நான் ஒரு தெரியா கணியத்தால குறிப்பிடுறேன். சரியா? இந்த எக்ஸ்ல இருந்து இந்த சிறிய திணிவினது மையத்துக்கான இந்த தூரத்தை நான் y என்று போடுறேன். y என்று போட்டா இந்த திணிவினது மையத்தில இருந்து இந்த எக்ஸுக்கான தூரம் வந்து 10 - y என்று வரும். அதாவது 10r - y என்று வரும். அப்ப ரெண்டு திணிவுகளுக்கு நடுவுல ஈர்ப்பு, அதாவது சூனிய புள்ளி என்று நாங்க படிச்சோம். ஈர்ப்பு புலம் படிக்கக்குள்ள சூனிய புள்ளி என்று சொன்னா ஈர்ப்பு புலச்சரிவு 0 இருக்கிற புள்ளி வந்து சூனிய புள்ளி என்று பார்த்தோம். அப்ப நாங்க இப்ப இந்த இடத்துல ஓரளவுக்கு திணிவை வச்சு பார்த்தா 1 கிலோகிராம் திணிவை வச்சு பார்த்தா இவரால ஒரு ஈர்ப்பு விசை வழங்கப்பட போது, இவரால் ஒரு ஈர்ப்பு விசை வழங்கப்பட போது. ரெண்டாலையும் வழங்கப்படுற ஈர்ப்பு விசை அந்த இடத்துல சமனா இருக்கும். அல்லது நாங்க இப்படின்னு சொல்லலாம், இவரால் வழங்கப்படுற ஈர்ப்பழுத்த சக்தி ஈர்ப்பு புலச்சரிவும் இவரால் வழங்கப்படுற ஈர்ப்பு புலச்சரிவும் சமன். அதாவது ஈர்ப்பு புலச்சரிவுக்கான வரைவிலக்கணம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈர்ப்பு புலத்துக்குள்ள 1 கிலோகிராம் திணிவை வைக்கிற நேரம் அந்த 1 கிலோகிராம் திணிவு அனுபவிக்கிற விசைதான் ஈர்ப்பு புலச்சரிவு என்று பார்த்தனாங்க. அப்ப இதுல ஈர்ப்பு புலச்சரிவுக்கான திசையை பார்த்தோம்னு சொன்னா இவரால் வழங்கப்படுறது வந்து இந்த பக்கமா இருக்க போகுது, இந்த திணிவால வழங்கப்படுறது இந்த பக்கமா இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல இது G1 இது G2 என்று வச்சா இந்த இடத்துல டெல்டா G வந்து 0 இருக்கணும். இதுதான் நாங்க சூனிய புள்ளின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இங்க G1 சமன் G2. ஆகவே இங்க தொடர்பு எழுதினா G தர 16 m over r square. r square என்று சொன்னா இங்க
இதுல இருந்து எவ்வளவு தூரத்துல இது இருக்குன்னு சொன்னா 10r - 5 முழுவதின் வர்க்கம். இது வந்து யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னா gm over y-னுடைய வர்க்கம். இதனுடைய திணிவு m, இதனுடைய திணிவு 16m. குறித்த ஒரு திணிவில் இருந்து குறித்த ஒரு தூரத்தில் இருக்கிற ஈர்ப்பு புலச்சரிவுக்கான தொடர்பு G = gm over r². சரியா? அப்ப இங்க gm வெட்டுப்பற்றும் 16 கீழ் 10r - y முழுவதின் வர்க்கம் சமன் 1 கீழ் y வர்க்கம் வந்து இருக்கு. அப்ப இது இவ்வளத்தையும் நாங்க வர்க்கம் எடுத்து விட்டோம்னு சொன்னா இது 4 வரும். இது y குறுக்கு பெருக்கம்னா 4y, இந்த 10r y. அப்ப இந்த y-ங்களை வந்து கூட்டுப்படுதுன்னா 5y = 10r, y = i2 2r வரும். ஆகவே y = 2r என்று சொன்னா இந்த ஈர்ப்பு புலம் வந்து 0 ஆகிற புள்ளி எவ்வளவு தூரத்துல வரப்போகுது? 8r தூரத்துல வரப்போகுது. இந்த மேற்பரப்பில் இருக்கிற நேரம் இந்த 16 உருவாக்கப்பட்ட ஈர்ப்பழுத்த சக்தி இவ்வளவு. இந்த திணிவால இவரின் மீது ஏற்படுத்தப்பட்ட ஈர்ப்பழுத்த சக்தி gmm over இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து இவ்வளவு தூரம், இங்க இருந்து இவ்வளவு தூரம், இது 2r மொத்தம் 10r 8r. ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னா இங்க 2r இருக்கு, இங்க 8r இருக்கு. 4ஆல மேலையும் கீழையும் பெருக்கிட்டோம்னா இங்க 8r -64 -65 gmm over 8r. இதை வந்து நாங்க வேணுமெண்டா u1 என்று போடுவோம். இப்போ இதுல வடிவா விளங்கி வச்சிருங்க. என்னன்னு சொன்னா இப்ப இந்த திணிவு வந்து இந்த 16m திணிவுடைய கோளினது மேற்பரப்புல இருந்தாலும் இவராலையும் ஒரு ஈர்ப்பழுத்த சக்தி இருக்க போது இங்க ஒரு திணிவு இருக்கு. ஸோ இந்த திணிவாலையும் இவருக்கு ஒரு ஈர்ப்பழுத்த சக்தி வழங்கப்படும். அப்ப இந்த 2 கோள்களுக்கு இடைப்பட்ட தூரம் 10r. இவர் வந்து இந்த கோளினது மேற்பரப்புல இருக்கிறதால எங்களுக்கு தொடர்பு -gmm over 2r என்று வரும். மற்றது இந்த திணிவு சார்பா சொல்ல போனா இந்த 2க்கும் இடைப்பட்ட தூரம் 10r, இந்த r-ஐ 2r கழிச்சு விட்டா மிச்சம் இவ்வளவு தூரம் 8r இருக்கும். ஆகவே இந்த திணிவு m, இந்த திணிவு m gmm over 8r. அவங்களுக்கு இந்த தொடர்பு கொண்டு வந்துச்சு. இனி இப்ப இந்த திணிவு இந்த இதனுடைய மேற்பரப்பில் இருக்கிற நேரம் அதுக்கான தொடர்பு எப்படி வரும் என்று பார்த்தோம்னா இப்ப
எக்ஸில் இருக்கிற மொத்த சக்தியை பார்ப்போம். எக்ஸில் உள்ள மொத்த ஏற்படுத்த சக்தியை நான் U2 வந்து போடுவேன். U2 வந்து போட்டால் -G16 m/m/, அதுக்கு இடைப்பட்ட தூரம் 8r. அடுத்த -Gm/m/2r. இப்போ இங்கே எனக்கு தொடர் கொண்டு வரும் 4ஆல் பிரிக்கினா 20. அப்போ இங்கே ஈர்ப்பு அழுத்த சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு சமன் என்று எடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் இந்த ஈர்ப்பு புலச்சரிவு 0 இருக்கிற இடத்துல வேகம் 0 என்று எடுக்கிறோம். அப்போ இதில் இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் ஈர்ப்பழுத்த சக்தியில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு சமன். அப்போ நாங்கள் இங்கே இந்த U2 - U1 வந்து அரை mv மினிமம் வர்க்கத்துக்கு சமப்படுத்துகிறோம். அப்போ U2 வந்து -5/2 Gm/r. அதே மாதிரி இதில் பார்த்தோம்னு சொன்னால் U1 வந்து -65/8. இயல் 4 45/4 Gm/r. ஸோ இதிலேருந்து நாங்கள் Vmக்கான தொடர்பு எடுக்கலாம். -45 Gm/4r. அப்போ இதில் எங்களுக்கு இந்த தொடர்பு எடுக்கிறதான் கொஞ்சம் யோசிக்கணும் என்ன. அதாவது இந்த மேற்பரப்பில் இருக்கிற நேரம் தனியாக இந்த திணிவினது ஈர்ப்பு புலச்சரிவு, அதாவது ஈர்ப்பழுத்த சக்தி என்றுதான் நாங்கள் யோசிப்போம். பட் இங்கே ஒரு திணிவு கொண்டு இருக்கேன்னு, அப்போ இந்த கோள் சார்பாகவும் இவருக்கு ஒரு ஈர்ப்பழுத்த சக்தி இருக்கும் என்று சொல்லி தெரிஞ்சிருந்தா சரி.
புவியை சுற்றி வலம் பெறும் செய்மதியிலிருந்து எறியப்படும் துணிக்கை தொடர்பாக பின்வரும் விடயங்களை கீழே தரப்பட்டுள்ளது. அவ்விடயங்களை பயன்படுத்தி கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. செய்மதி ஒன்று புவியை சுற்றி ஆரையுடைய வட்ட மண்டலத்தில் V0 கதியுடன் இயங்குகின்றது. செய்மதியிலிருந்து அது இயங்கும் திசையில் அது தொடர்பாக வேகம் v சமன் √5/4 -1 V0 உடன் ஒரு துணிக்கை எறியப்படுகிறது. துணிக்கையின் தொடரும் இயக்கத்தில் புவியின் மையத்திலிருந்து அதன் உயர்வு இழிவு தூரங்களை காண்க. பூமியை சுற்றி ஆரையுடைய வட்ட மண்டலத்தில் V0 கதியுடன் ஒரு செய்மதி என்று சுற்றலாம். செய்மதியிலிருந்து அது இயங்கும் திசையில் அது தொடர்பாக வேகம் v உடன் ஒரு துணிக்கை எறியப்படுகிறது. செய்மதி தொடர்பாக துணிக்கை ஒன்று எறியப்படுகிறது. அந்த துணிக்கையினுடைய புவியின் மையத்திலிருந்து அதன் உயர்வு இழிவு தூரங்களை காண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த துணிக்கையை வந்து எம்எண்டு வைப்போம், சேட்டலைட் எஸ். இதை பூமி சார்பாக எழுதினா
VME plus VES. இங்கே சேட்டலைட் சார்பாக எம் துணிவு வி என்ற வேகத்தோடு அறியப்படுது. எனக்கு தேவை பூமி சார்பாக அந்த எம்மோட வேகம் மைனஸ் பூமி சார்பாக சேட்டலைட் வி நாட். ஆகவே எனக்கு தொடர்பு வேகம் இப்படி வரப்போகுது. பூமி சார்பாக அந்த துணிக்கை எம்மின், நான் நிறைய துணிக்கை எம்மினுடைய வேகம். ஆகவே வி நாட் பிளஸ் வி என்று வரும் மேல் நோக்கி. இவர் வந்து வட்ட இயக்கத்தில் இருக்கிற நேரம் அந்த எம் துணிவை வந்து எறிகிறீங்கண்டா, ஸோ அவரும் கிட்டத்தட்ட அந்த வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம். அப்போ நாங்கள் இங்கே சுழற்சி இயக்கத்தை கருதினோம்னு சொன்னால் உந்த காப்பு தத்துவம். இப்போ அந்த துணிக்கையினுடைய பாதையை வந்து நாங்கள் இன்னொரு பாதையாக வரைஞ்சோம்னு சொன்னால், இப்போ எறியப்படைக்குள்ள இவர தொடலி வேகத்தோடையே தான் எறியப்பட போகுது. பட் அவர் அந்த சுற்றல் பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான சுற்றல் பாதையாக இருக்கு. சரியா? இப்போ இந்த வயலட் கலரில் காட்டப்பட்டிருக்கிறது தான் எறியப்பட்ட திணிவினது சுற்றல் பாதையா இருக்கு. இவர் ஒரு சுழற்சி பாதை என்று எடுத்தோம்னு சொன்னா, நாங்கள் இங்கே செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னன்னு சொன்னா, இப்ப இது ஆர், இந்த சுற்றல் பாதைக்கான ஆரை எனக்கு தெரியாது. அதை வேணும்னு சொன்னா நான் எக்ஸ் என்று போடுவேன். சரியா? இப்ப செய்மதியிலேருந்து இவர் எறிஞ்சா இவர பாதை வந்து இப்படி இருக்க போகுது. அந்த தூரம் பூமியில இருந்து எவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது. அதை எக்ஸ் என்று போடுவோம். அப்ப இந்த துணிக்கை இதுல போற நேரம் இவருக்கான தொடலி வேகத்தை, தொடலி வேகம் வந்து மாறிடும். ஏனென்றா செய்மதியில இருந்து எறியப்பட்டுட்டு இதை வந்து வேணுமென்றா நாங்கள் யூ என்று போடுவோம். அப்ப இங்க கோண உந்த காப்பு தத்துவத்தை கோண உந்த காப்பு தத்துவத்தை பாவிச்சா திணிவுக்கு கோண உந்த காப்பு. கோண உந்த காப்பை உங்களுக்கு நேர்கோட்டு வேகத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்லுவோம்னு சொன்னா எல் சமன் எம்பிஆர் சொல்லி சொல்லுவோம்.
கோண உந்த காப்புக்கான அதாவது கோண உந்தத்துக்கான தொடர்பை நாங்கள் நேர்கோட்டு வேகம் தொடர்பாக சொன்னோம்னு சொன்னால் உந்தத்தினது திருப்பம் தான் கோண உந்தம் என்று பார்த்தனாங்க. அப்போ இங்கே எம்பிஆர். ஸோ அப்போ இவர் இதில் எறியப்படுற நேரம் இவருக்கான வேகம் இருந்திருக்க போது V0 + V, ஏனண்டா செய்மதியினுடைய வேகத்திலேயே போய்கொண்டிருப்பார். V0 + V இன்ட்டு இதுக்கான தூரம் வந்து R, இந்த ஆரை R, அதாவது இந்த புள்ளி O பற்றி இதனுடைய கோண உந்தம். இதுக்கு எழுதினா இருந்தால் M, இந்த வேகம் U, இதுக்கான தூரம் X. அப்ப ரெண்டு பக்கம் mm வெட்டுப்பற்றும் இங்க x ux இது. ஸோ யூக்கான தொடர்படுத்தமல் சொன்னா V0 + V இன்ட்டு R/X என்ற ஒரு தொடர்பு கொண்டு வரும். விக்கு பதிலாக V0 பிரதியிட்டா V0 + Vக்கு பதிலாக √5/4 - 1V0. இது X, இது R. அப்போ இங்கே -V0 இங்கே +V0 வெட்டுப்பற்றும் எனக்கு மிச்சம் இருக்க போகிறது F5V/X என்று இருக்கு. இப்போ இந்த V0 இன்னொரு மாதிரி எழுதலாம். என்ன தொடலி வேகத்துக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். மைய நோக்கி F7ma போட்டு நீங்க தியரி படிக்கக்குள்ள எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க. GM m/r² = mv²/r. அப்ப இதுல இருந்து அந்த தொடலி வேகத்துக்கான சமன்பாடு எடுக்கலாம். v = GM/r என்று சொல்லி நீங்க தியரி படிக்கக்குள்ள எழுத்து வச்சிருந்தீங்க. அப்ப இங்க தொடலி வேகம் V0 என்று இருக்கு. ஆகவே V0க்கு பதிலாக நாங்க இதை பிரதியிடலாம். GM/r. இந்த சமன்பாடுல V0க்கு பதிலாக GM/r. இது R/X. அப்ப இதுல பொதுவா எடுக்கக்கூடியதை பார்த்தோம்னு சொன்னா வர்க்க மூலத்துக்குள்ள இருக்குது. ஸோ 5 GM/4. இந்த R வர்க்க மூலத்துக்குள்ள வந்து R வர்க்கம் என்று வரும். இந்த RR வெட்டுப்பட்டும் X. அப்ப இப்ப இந்த U-க்கான தொடர்பு எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்ப அடுத்தபடியா சக்தி காப்பு பாவிப்போம். சக்தி காப்பு பாவிச்சா எனக்கு சக்தி காப்புக்கான தொடர்பு வரும். ஆரம்பத்துல செய்மதிக்குள்ள இருக்கிற நேரம் செய்மதியினுடைய வேகத்தோட அந்த M பயணிச்சிருக்கும். இப்ப வெளியில U என்ற வேகத்தோட போற நேரம் 12mU² என்ற இயக்க சக்தி இருக்கும். அதே மாதிரி இவ்வளவு குறிப்பிட்ட அளவு தூரத்துல இருக்கிறதால ஈர்ப்பழுத்த சக்தி. அப்ப இந்த திணிவுக்கு இப்ப சக்தி காப்பு பாய். சக்தி காப்பு
ஓகே, அப்போ இங்கே இருபடி சமன்பாடு வந்து இப்படி வரும். ரைட், அப்போ இதில் பிரதியிட்டு சுருக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்று பிழைச்சாலும் எல்லாமே போயிடும். ஸோ எக்ஸ் வந்து 5 6 ஒரு பொருமனம் வருது, அல்லது எக்ஸ் சமன் ஆர். அப்போ இதில் கேட்டது அவன் உயர்வு உயர்வு மொழியும் எந்தெந்த இடத்துல வரும்னு சொல்லி. அப்போ இழிவு தூரம் அந்த ஆர் என்ற ஆரையில் இருக்க போது உயர்வு தூரம் 5r/3. ஸோ ஃபைனல் எக்ஸாமில் இப்படியான கேள்வி வந்தால் தயவு செய்து டீம் பார்த்துடாங்க. எங்களுக்கு இப்போ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.